ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரெயினில் தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரயில் பயணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதியோடு நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து நிறைய லக்கேஜுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிலோ கணக்கில் கொண்டு போகிறதுக்கு ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறது. தொலைதூர பயணங்களுக்கு போகணும்னா பார்த்தா அடிக்கடி நம்ம பாத்ரூம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் பயணம் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா தொலைதூர பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் போகிறதுக்குலாம் ட்ரெயின்லேயே வந்து இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இதே பஸ்ஸுனால் அவங்க எப்போ நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் வந்து போகணும். அது மட்டும் இல்லாமல் குழந்த வச்சுருக்கவங்க, அது வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தே வந்து பஸ்ஸில் வந்து போக வேண்டியிருக்கும். அப்போ குழந்தைய மடியில் வச்சுட்டே உட்காரணும். ஆனால் ட்ரெயினில் அப்படி கிடையாது, சீட்டு வந்து பெருசாக இருக்குது. அப்போ அவங்க வந்து குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் உட்கார வச்சுட்டு போய்க்கலாம். இப்படி ஏராளமான வசதிகள் வந்து குவிஞ்சு கிடக்கு ட்ரெயினில். இது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரெயின்லேருந்து போகும்போது 2 பக்கம் இயற்கை காட்சிகள் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை காட்டிலும் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி ட்ரெயின் பயணத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு டீ சாப்பிட்ணும், சாப்பாடு வசதியாக எல்லாமே ட்ரெயின்லேயே கிடைக்கும். இப்போ நமக்கு பசிக்குது அப்படின்னா கூட இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். அவங்களே எந்த ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷனோ அதிலே வந்து கொடுக்குறாங்க. இப்படி வசதிகள் பெருகிட்டே போகிறதுனால நாளுக்கு நாள் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டே வந்து கிடைக்கிறதே கிடையாது. அதுவும் இப்போ மே ஜூன் சம்மரில் லீவ்லலாம் எங்கே போகிறதுனாலும் 4-5 மாதத்துக்கு முன்னாலே பண்ணால் தான் டிக்கெட்டே கிடைக்கும். அப்படிங்கிற நிலமை தான் எப்போவுமே வந்து இருக்குது. ஏன்னா எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு போவாங்க, சுற்றி பார்க்க போவாங்க, அவங்கவுங்க உறவுக்காரங்களை வச்சு போவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போவாங்க, தொலைதூரம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பயணம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் கிட்டத்தட்ட இப்போ ட்ரெயினில் வந்து எங்கள் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கிட்ட வந்து ஆகுது. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் ட்ரெயினே போகல. வருஷம் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தோன்னா அப்போ கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு 2 வருஷம் போகலை. எங்கள் அம்மா சீரியஸாக இருந்தாங்க அப்படி சொன்னால் அப்போது ஃப்ளைட்டில் போய் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. 2 தான் ஃப்ளைட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஊர் பக்கமே வந்து போகலை. ஏன்னா அதுக்கப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க, என் தங்கச்சி அவங்க தான் இருக்காங்க. சரி உறவுக்காரங்களை பார்க்க போகணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போகவே இல்லை. அப்படியே வந்து இருந்துட்டேன். கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. நான் போகவே இல்லை, நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பக்கத்தில் வந்து திருச்செந்தூர், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊர். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது, மழை அதிகமாக இருக்குது சொல்லிட்டுருக்காங்க. சரி அப்புறம் போகலாம் இப்பறம் போகலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வருஷமாவது போய் பார்த்துட்டு வரணும் அப்படி சொல்லி ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா சொந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் இதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா ட்ரெயின் பயணம் தான். ட்ரெயின் பயணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீப்பர் வந்து யாருக்குமே சீட் கிடைக்கல. ஸ்லீப்பரில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது சீட்டு இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதனால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போகவே இதுக்கு பயந்தே நான்லாம் வந்து ஊருக்கே வந்து போகிறதில்ல, டிக்கெட் கிடைக்கல சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து ஆட்டோ ஆப்ரேஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஸ்லீப்பர் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அதே சமயம் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10-20 சீட்டு காலியாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஏசி வந்து உங்களுக்கு எங்கே காலியாக இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஏசியில் வந்து கிடச்சிரும். அப்போ வந்து ஏசியில் கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு உண்டான தனியாக நீங்கள் பே பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸ்லீப்பருக்கு தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. ஸ்லீப்பருக்கு ஒரு 2000 நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த காசுலேயே நீங்கள் ஏசிக்கு வந்து போயிடலாம். அதனால் ஆட்டோவாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏசி வந்து புக் பண்ணாமலே வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும். ஆனால் ஏசி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏசியில் தான் இப்போ எல்லோரும் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏசியில் வந்து காலியான சீட்டே கிடைக்காது. ஆனால் ஒருவேளை உங்கள் அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா காலியாக நிறைய 10-20 சீட்டு இருக்குது வெயிட்டிங்லாம், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏசிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்க.
ஏற்கனவே இந்த ட்ரெயின் இருக்குது. இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா பணம் கொடுத்தா கூட நமக்கு வந்து கிடைக்காது. அதே சமயம் அப்படி வந்து ஸ்லீப்பரில் வந்து எடுத்துகிட்டு அப்போ ஸ்லீப்பர் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன ஆகுன்னா நிறைய பேர் எல்லாருமே இது ஸ்லீப்பர் புக் பண்ணுவாங்க. நம்ம ஏசியில் வந்து போகிறத காட்டிலும் ஏசிக்கு 4000 இதுக்கு 2000ன்னா அப்படியே ஆட்டோ பேசெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா அப்போது 2000த்தில் ஏசி கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்லீப்பர்லேயே இப்போ பண்ணுவாங்க. அப்போ ஸ்லீப்பர் வந்து ஃபுல்லாயிரும். அப்போ ஏசி வந்து என்ன ஆயிரும், அப்போ நிறைய பேர் அப்போ வந்து ஏசி வந்து காலியாகின்ற வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம எதுக்கு பண்ணணுன்ட்டு ஸ்லீப்பரே பண்ணுவாங்க. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் என்ன ஆகும், அது காலியாக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஏசி வந்து கிடைக்கும். இப்படி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதனால எல்லாருமே அது மகிழ்ச்சியாக வந்து இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.